உதகையில் பெருமளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி அலங்காரங்களை ஆர்வத்துடன் கண்டுகளிப்பு. கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். திருப்பரப்பு அருவியில் நீர் கொட்டுவதால் கூட்டம் அதிகரிப்பு. ராமேஸ்வரம் பகுதியை குளிர்வித்த கனமழை. 2ஆம் நாளாக மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. திருச்சி சோமரசம்பேட்டை அருகே மழையால் அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்த 2 பெண்கள் பலி. பருத்திக்கு உரம் வைக்க சென்றபோது நேர்ந்த சோகம். திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளில் 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிப்பு. 4,771 பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாள். சேலத்தில் உள்ள வீட்டில் தொண்டர்களுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாளை 4ஆம் கட்ட தேர்தல். 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்த ஏற்பாடுகள் தீவிரம். ராகுல் காந்தியின் வயதை விட குறைவான இடங்களே காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் என பிரதமர் மோடி பேச்சு. இந்த முறையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறாது என ஜார்க்கண்ட் பரப்புரையில் சூளுரை. जहां जहां विधानसभा के चुनाव भी साथ में है, सिर्फ दिल्ली में 400 पार करेंगे इतना ही नहीं, विधानसभा में भी भारी बहुमत से एनडीए की सरकारें बनेगी. பிரதமர் மோடியுடன் பொது விவாதம் நடத்த தயார் என ராகுல் காந்தி அறிவிப்பு. முன்னாள் நீதிபதிகள் விடுத்த அழைப்பை ஏற்று பதில். அமித்ஷாவை பிரதமராக்கவே மோடி பரப்புரை செய்வதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின், மமதா உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பேச்சு. பாஜக வெற்றி பெற்றால் மோடிதான் மீண்டும் பிரதமர் ஆவார் என கெஜ்ரிவாலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். 75 வயதுக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடாது என்ற எந்த விதியும் பாஜகவில் இல்லை என விளக்கம். தேர்தல் விதிகளை மீறியதாக நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு. உரிய அனுமதி பெறாமல் ஊர்வலமாக சென்றதால் காவல்துறை நடவடிக்கை. உத்தரகாண்டில் 6 மாதங்களுக்கு பின் திறக்கப்பட்ட பத்ரிநாத் கோயில். நவம்பர் மாதம் வரை புனித பயணத்திற்கு அனுமதி. நாளை தொடங்கவிருந்த நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மே 17க்கு மாற்றம். சென்னையிலிருந்து கப்பல் நாகைக்கு வர தாமதமானதால் பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு.
மலர் கண்காட்சியை காண காலை முதலே சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க 1 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 80,000 மலர்களை கொண்டு நீலகிரி மலை ரயில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலர் மாடங்களில் 35,000 மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் பல வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். இன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் அதிகாலை முதலே அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா மட்டுமன்றி உள்ளூர் மக்களும் அதிக அளவில் திரண்டு வந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுட்டெரிக்கும் வெயில், கோடை விடுமுறை உள்ளிட்ட காரணங்களால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க திருப்பரப்பு அருவியில் குவியும் சுற்றுலா பயணிகள் அருவியில் விடும் குறைந்த நீரிலும் குளித்து மகிழ்கின்றனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து சூரிய உதயத்தை கண்டுகளித்தனர். மேலும் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்ல படகு கூடாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சென்றனர். பாதுகாப்பு காரணமாக கடற்கரையில் நீருக்கு அருகில் செல்லவோ குளிக்கவோ காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் 16 கால் மண்டபம் பகுதியில் மட்டும் காலை நனைத்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பரவலாக மழை பொழிந்தது. தமிழ்நாடு முழுவதும் சுட்டெரிக்கும் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே ஒரு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் பரிதவித்து வந்த மக்களை 2 நாட்களாக பெய்த மழை குளிர்வித்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலும் விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் வரும் புதன்கிழமை வரை வெப்ப அலைக்கான எச்சரிக்கை வழங்கப்படவில்லை. பா. ரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவர்கள் வளர்ச்சி பெற்ற பிறகு தமிழ் சினிமா தளர்ச்சி அடைந்ததாக இயக்குனர் பிரவீன் காவிந்தி ஆவேசமாக கூறியிருக்கிறார். சமூக வலைதளத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அவரது கருத்து குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.